we continue with the sermon, The Man Who Wrestled with God, the second part. தேவனோடு போராடின மனிதனுடைய இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கிறோம். It was a time and crisis in the life of Jacob. யாக்கோபுடைய வாழ்க்கையில அது ஒரு இக்கட்டான வேளை. Hitherto he was flourishing in his life. அவனுடைய வாழ்க்கையில் இது மட்டுமாக அவன் செழிப்புள்ளவனாய் காணப்பட்டதை பார்க்கிறோம். In all things he appeared to be successful. அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றிகரமாக இருந்ததை போல காணப்படுகிறது. But there was a day in which he felt the emptiness of all his success. அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான வெற்றியினுடைய வெறுமையை கண்டான். The emptiness of all his achievements. அவனுடைய சாதனைகளுடைய எல்லா விதமான வெறுமையை கண்டான். I tell you, dear people, anyone, not only Jacob, யாக்கோபு மாத்திரமல்ல, எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் who pursue the world, the name and the fame and the possessions of the world, இந்த உலகத்தினுடைய பொன்னும் பொருளும் இந்த உலகத்தினுடைய மேன்மைகளை தேடுகிறவன், a day will be there in which he will understand all the emptiness of it. ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா வெறுமையை உணராமல் இருக்க முடியாது. Jacob felt the emptiness of it. Oh dear people, God met him this morning. We saw the three things. இந்த காலையில முக்கியமாக மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம். Almost Jacob was around 60 to 63 years. 60 63 வயது இருக்கும். When he was struck with this crisis, இந்த போராட்டத்தை சந்தித்த பொழுது, he understood the need of real forgiveness of his sins. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனுடைய அவசியத்தை அவனால் உணர்ந்த முடிந்தது. For that he needs only the mercy of God. தேவனுடைய இரக்கம் மாத்திரமே தனக்கு தேவை என்பதை அவனால் உணர முடிந்தது. Oh dear people, could you really understand that you need the forgiveness of God? தேவனுடைய மன்னிப்புடைய வாழ்க்கை தேவை என்பதை நீ உணர்கிறாயா? When was it that God said, I forgave your sins? உன்னுடைய பாவங்களை மன்னித்தேன் என்று தேவன் எப்பொழுது சொன்னார்? When was the process of seeking forgiveness of God in your life started? உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மன்னிப்பை தொடர்ந்து தேடுகிற வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பித்தது? Dear people, he understood the need of forgiveness. மன்னிப்பினுடைய தேவையை அவன் உணர்ந்தவனாய் காணப்பட்டான். The second thing that we saw that, oh dear people, in his life, the another thing, his perseverance in seeking God. தேவனை தேடுகிறதில் அவனுடைய வாழ்க்கையில கொண்டிருந்த அந்த விடாமுயற்சி. He understood that it is not a casual way of living will fulfill the mission and commission of God for him. தேவனை ஏதோ வழக்கமான விதத்தில் தேடி அப்படியே போய் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவனுடைய வாழ்க்கையில அது உண்மையான விதத்தில் போதாது என்பதை அறிந்து கொண்டான். He understood the need of the persuasion in his life, in seeking God's salvation. அவனுடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பை தேடும்படியான காரியத்தில் தேவனோடு கூட அவன் அவிதமாக தீவிரமாய் தேடுவனுடைய அவசியத்தை உணர்ந்து கொண்டான். He wanted to make it certain that he was truly saved. அவனுடைய வாழ்க்கையில உண்மையால ரட்சிக்கப்பட்டதனுடைய அந்த நிச்சயத்தை குறித்த ஒரு உறுதிக்குள்ளாக வரும்படியாக அவன் விரும்பினான். Any person who is really earnestly pursuing God only can understand the need of the urgency of it. தேவனை அவிதமாக விடாமுயற்சியோடு தேடும்படியான ஒரு மனிதன் மாத்திரமே அவருடைய அவசியத்தை விளங்கிக் கொள்ளுகிறவனாய் காணப்படுவான். Oh, two things we saw this morning. The ரெண்டு காரியத்தை பார்த்தா, one thing is
his spiritual sensitivity. அவனுடைய ஆவிக்குரிய தேவையை உணர்ந்தான். Dear people, the great pity of the so-called Christians today is not able to understand their spiritual need. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வர்களுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு காரியம், மிகப்பெரிய ஒரு அபாயம் என்னவென்றால், தங்களுடைய சொந்த ஆவிக்குரிய தேவையை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். On this part they are insensitive to the need of the spiritual things. ஆவிக்குரிய காரியங்களில் அதனுடைய அவசியத்தை அவருடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளக்கூடாதவர்களாகவே காணப்படுகிறார்கள். Because they could not understand the need of the spirituality, the sensitivity of for spiritual things. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த உணர்வை அவர்கள் உணராததினால oh dear people, they just take it casually, whatever the Bible talks about, whatever the caution is being given to them. இன்னொரு எச்சரிப்பை கொடுத்தால் அவருடைய வாழ்க்கையில அதை உணராதபடி நிலையில they just say, oh I am all right, நான் சரியா இருக்கிறேன். You are like a stone, my dear friend. நீ ஒரு கல்ல போல இருக்கிற. The word of God is not able to really shake you up. ஆண்டவர வார்த்தை உன்னை அசைக்க முடியல. You are like a stone, stand still thinking that I am the child of God. நீ ஒரு கல்லை போல அசைக்க முடியாத நிலையில் நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று உன்னுடைய வாழ்க்கையில சொல்லிக் கொண்டு வாழுகிறாய். So no determination in seeking God. தேவனை தேடுகிற காரியத்தில் உன்னுடைய உறுதிப்பாடு இல்லை. Oh, I really see thousands of Christians who are so insensitive, so-called good Christian people. நல்ல கிறிஸ்தவ மக்கள் என்று அழைத்துக் கொள்ளப்படுகிற அநேகரை, ஆயிரக்கணக்கானவர்களை, no sensitiveness for the spiritual things. ஆவிக்குரிய காரியங்களுக்கு உணரக்கூடிய உணர்வு என்பது அற்றுப்போன நிலையில. Oh dear people, he could understand the identity of him in Christ. அவனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவோடு தன்னை அவன் இணைத்து அவருக்குள்ளாய் காணப்படும்படியாக அவனுடைய உண்மையான நிலையை அவனால் உணர்ந்த முடிந்தது. He could understand that identifying himself with Christ was the most essential thing in Christ. You don't care about the identity with God. தேவனோடு கூட உன்னை இனப்படுத்திக் கொள்கிறதுல உனக்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. But still you think that you are a better Christian. ஆனால் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று உன்னை நினைத்துக் கொள்கிறாய். But God, when he was convicted, அவன் உணர்த்தப்பட்ட பொழுது கிறிஸ்துவோடு தன்னை அவன் உட்படுத்திக் கொள்ளும்படியான ஒரு காரியத்தை அவன் தாமே அந்த இடத்துல தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்க. He could identify himself with Jesus Christ. He asked, what is your name? உன்னுடைய பெயர் என்ன? He said, Jacob, supplanter. Oh dear people, in Christ he was made a new creature. அவன் அவிதமாக அந்த இடத்துல ஒரு புதிய பெயர் கொடுக்கப்பட்டது. Oh, you are no more Jacob, யாக்கோபு இல்ல, you are Israel. நீ இஸ்ரவேல், the prince of God, தேவனுடைய இளவரசன். Dear people, he was able to make a new identity with God. தேவனோடு கூட ஒரு புதிய இனம் கண்டுகொள்ளுதலை, நியூ நேச்சர், புதிய சுபாவம், நியூ டிசைர் டு see God, தேவனை தேடும்படியான புதிதான வாஞ்ச, the real hunger for God, தேவனுக்கான உண்மையான வாஞ்ச, hunger for his righteousness, ஆண்டவருக்கு நீதியை குறித்த வாஞ்ச. His life is turned out to be a different one. அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமான ஒன்றாய் மாறிவிட்டது. How he is hungering for God. தேவனுக்காக வாஞ்சிக்கிறவனாய் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். So the fourth thing
which I would like to explain now is, நான்காவது காரியம், God wants us to know Him intimately. அவரை தனிப்பட்ட விதத்தில் நெருக்கமாய் நாம் அறிந்து கொள்ளும்படியான காரியத்தையே தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். Genesis 32:29, ஆதியாகமம் 32:29. Jacob said, "Please tell me your name." But he replied, "Why do you ask my name?" அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். Dear people, you changed my name, O God. என்னுடைய நாமத்தை நீர் தாமே மாற்றினீர். But who are you, O God? ஆண்டவரே, நீர் யார்? He said, அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். Jacob said, "Please tell me your name." Tell me, I pray thee, thy name, O God. உம்முடைய பெயர் எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டான். And he said, "Wherefore is it thou dost ask my name?" என்னுடைய பெயரை நீ கேட்கிற? Oh, probably, I am changed, I am blessed. It's all right, that is enough. என்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றப்பட்டுட்டேன், ஒரு புதிய பெயர் கொடுக்கப்பட்டது, போதும். நோ, யாக்கோபு அப்படி சொல்லல. வாட் இஸ் யுவர் நேம்? ஓ காட், டெல் மீ. ஆண்டவரே, உம்முடைய பெயர் என்ன? எஸ், திஸ் பர்சன் இஸ் no one else but the second person of triune God. இந்த நபர் யாரும் இல்லை, திரியேக தேவனில் இரண்டாவதான நபர். In the Old Testament, the angels and everyone who appeared was nothing but the Son of God. பழைய ஏற்பாட்டில் தேவ தூதனை போல தன்னை வெளிப்படுத்தினது யாருமே இல்லை, தெய்வ குமாரன். Oh dear people, how much you are satisfied with your way of living and so much of a sort of satisfaction in your worldly way of life. உன்னுடைய உலக பிரகார வாழ்க்கையில் ரொம்ப திருப்தி அடைந்திருக்கிறப்பா. You are so happy, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற. Why should I know him personally? அவரை ஏன் நான் தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும்? Why should I know him that I should have an intimate fellowship with him? அவரோடு கூட நெருங்கிய தொடர்பு கொள்ளும்படியான விதத்தில் அவரை நான் அறிய வேண்டியேன். Is it necessary? தேவதானா? Many Christians think so. அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அவருடைய பெயரை நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? What is the use of knowing his name? Dear people, he knew about God as God of his father and grandfather. அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தாத்தாவனுடைய தேவனை குறித்து, தன்னுடைய தகப்பனுடைய தேவனை குறித்து அவன் அறிந்திருந்தான். But he didn't have an intimate relationship with him. அவரோடு கூட அவன் நெருங்கிய தொடர்புள்ளவனான ஒரு தொடர்பு அவனுடைய வாழ்க்கையில இல்லை. He could not testify of a real intimate fellowship with God. அவனுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே தேவனோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பு இல்லை. He could not say, I am crucified with God, nevertheless not I but Christ. அவனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்தேன், ஆனாலும் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்ல முடியவில்லை. Oh, can you say that you, as St. Paul said, I am crucified with God, nevertheless not I but Christ. உன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையுண்டேன் என்று உன்னால சொல்ல முடியுமா? I am crucified to the world. உலகத்துக்கு நான் சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். The Bible says
A Christian, when he is saved, ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்படும் பொழுது, he is identified with Jesus in his crucifixion. இயேசுவோடு கூட சிலுவையில் அறையண்ட விதத்தில் அவன் தன்னைத்தானே இனம் கண்டுகொள்கிறவனாய் காணப்படுகிறான். That's why Saint Paul could say, nevertheless not I but Christ. அவன் பவுலால சொல்ல முடிந்தது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இனி நான் அல்ல, nevertheless not I but Christ. In all my life, decisions, என்னுடைய வாழ்க்கையினுடைய தீர்மானங்கள் எல்லாவற்றிலும், in all the things that I want that is going to be done, நான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களிலும், not I but God, நான் அல்ல, கிறிஸ்துவே. Dear people, can you say that? உன்னுடைய வாழ்க்கையில் அவ்விதமாய் சொல்ல முடிகிறதா? Is your priority is nothing but God? உன்னுடைய வாழ்க்கையில் தேவனை தவிர வேற ஒன்றுமே முதலாவதாக இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை உன்னிடத்தில் உண்டா? You know about God but you don't know God. நீ தேவனை பற்றி அறிந்திருக்கிற, ஆனா இந்த தேவனை அறியவில்லை. A life changing encounter is not happened in your life. உன்னுடைய வாழ்க்கையில மறுரூபமாக்கப்பட்ட ஒரு புதிய நாமம் தரிக்கப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கைக்குரிய ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றம் அதனுடைய வாழ்க்கையில நிகழவில்லையா? No, it didn't happen. நடைபெறவில்லை. You know much about God. தேவனை பற்றி உனக்கு அதிகமாக தெரியும். You know the doctrine. சத்தியம், doctrine தெரியும். You know so many things about God. தேவனை பற்றி அநேக காரியங்களை அறிந்திருக்கிறாய். But you don't know God. ஆனா தேவனை நீ அறியவில்லை. Oh dear people, that is the great pity of you, dear friend. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய மகா பெரிய பரிதாபமான நிலையாய் காணப்படுகிறது. God is not your priority. தேவனுடைய வாழ்க்கையில முதலாவதாக முக்கியத்துவமானவராக இல்லை. You read the Bible, that's right. நீ வேதத்தை வாசிக்கிற, pray, ஜெபிக்கிற, but God is not the first priority in your life. தேவனுடைய வாழ்க்கையில முதலாவதாக இன்னும் இல்லை. உன்னுடைய priority is a mixed up, கலந்த ஒன்று. ஒரு பக்கம் தேவன், இன்னொரு பக்கம் உன்னுடைய சொந்த வாழ்க்கை. ஒரு பக்கம் God, இன்னொரு பக்கம் your own things. But God said, தேவன் சொன்னார், if you are a true disciple of mine, என்னுடைய வாழ்க்கையில் நீ உண்மையான ஒரு சீஷனாக எனக்கு இருப்பாயானால். Matthew Gospel 10th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில், here he talks about priority. அவர் தான் முதலாவது என்று சொல்லுகிறதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறார். He that loveth father or mother more than me is not worthy of me. He that loveth son or daughter more than me is not worthy of me. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. He is not worthy of me. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. He is not fit. He is not my disciple. அவன் என்னுடைய சீஷன் அல்ல. He is not saved. ரட்சிக்கப்படல. He is not a true child of God. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை இல்லை. You may say hundreds and thousands of times that you are a child of God. But in the light of this verse, is God the first and foremost all through the week, all through the time, all through your life? வாரம் முழுவது, எல்லா நேரம், வாழ்க்கை முழுவதுமாக தேவனே முதலாவதாக இருக்கிறாரா? Is God the first and the last? அவரே முதலாவதாக இருக்கிறாரா? He that loveth more than me, anyone other than me.
என்னை காட்டிலும் இந்த உலகத்தில் அதிகமாய் நேசிக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி, more than my glory, என்னுடைய மகிமை, more than surrendering yourself to God, and in this respect, இந்த காரியத்தில் முற்றுமாக உன்னை தாழ்த்த முடியாத காரியம் இல்லை என்றால், you are not worthy of me, நீ எனக்கு பாத்திரன் அல்ல. Not only that, in 38th verse, 38வது வசனம், Matthew 10:38, he that taketh not his cross and followeth me after me is not worthy of me. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, what is that cross? Cross is nothing but the straight gate and narrow path. இடுக்கமான வாசல், நெருக்கமான வழியில் ஆண்டவரை பின்பற்றும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தைக்கும், to his word and to his authority, அவருடைய அதிகாரத்துக்கும் உன்னை அடிபணிவதுதான் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவது. You are subduing yourself to the authority of God, to the commandment of God, தேவனுடைய கட்டளை. Dear people, your life is really a straight gate, a narrow path, இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி, but still you are ready to follow God. தேவனை பின்பற்றும்படியாக ஆயத்தமாக இருக்கிறார். Living for God is your priority. தேவனுக்காக வாழுவது உன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம். Testifying for God, தேவனுக்காக சாட்சி சொல்லி, winning souls for him, ஆத்துமாக்களுக்காக ஆதாயப்படுத்து, praying for the souls, ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து, living for the cause of God, தேவனுடைய காரணத்துக்காக உன்னுடைய வாழ்க்கையிலே வாழ முடியாத காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிற ஒரு காரியம். Every day hearing his voice and following his footsteps, அவருடைய சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய அடிச்சுவடுகளில் பின்பற்றுகிற வாழ்க்கை. Probably you may say, I don't know of such sort of life, எனக்கு அவ்விதமான வாழ்க்கை தெரியாதுன்னு சொல்லலாம். I tell you dear friend, how could you know when you are not found yourself in Christ? நீ கிறிஸ்துவுக்குள்ள இல்லாதப்ப எப்படிப்பா அதெல்லாம் உனக்கு தெரியும்? How could you know that? அது எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்? Probably I don't know, but I am a true Christian. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன். The Lord Jesus Christ is said, no dear friend, இல்லை நண்பனே. Even he says, 39th verse, 39வது வசனம், he that findeth his life shall lose it. He that loseth his life for my sake shall find it. தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். In what aspect you lost your life for Jesus' sake? இயேசுவுக்காக நீ என்ன இழந்திருக்கிற கேட்கிற? What have you lost? God has given so much abundantly. தேவன் அதே, but what have you lost? நீ ஆண்டவருக்காக என்ன இழந்திருக்கிற? He that loseth for his sake, அவருடைய நாமத்தின் நிமித்தம் இழக்கப்படுகிறவன். I tell you dear friend, you go and ask God. தேவனிடத்தில் நீ போய் கேள். If you are really honest, நீ நேர்மையுள்ள நபரா இருந்தா, if you believe that God is living, நீ ஆண்டவர் உயிரோடு இருக்கிற நீ நம்புவாயனா? If this Jesus could speak to you, இந்த இயேசு கிறிஸ்துவோடு பேச முடியும் என்பதை நீ விசுவாசிப்பாயானால், go and kneel down before him and say, Lord, what about me? ஆண்டவரே, என்னை குறித்த காரியம் என்ன என்று நீ கேள். Are you prepared honestly to do that? அதை நேர்மையா நீ செய்ய உண்மையா ஆயத்தமாக இருக்கிறையா? Are you willing to examine and to be examined? உன்னை நீ ஆராய்ந்து பார்க்கவும் உன்னை ஆராய்ந்து பார்க்கும்படியாக அனுமதிக்க நீ ஆயத்தமாக இருக்கிறையா? You don't want for the scrutinizing.
by the Spirit of God, by His word. அப்படியே வார்த்தையின் அளவுகளில் உன்னை ஆராய்ந்து அறியும்படியாக நீ விரும்புவது கிடையாது. You don't like to come in the light of God. தேவனுடைய வெளிச்சத்தில் நீ வர விரும்புவதில்லை. Probably you could go and say, oh, this man is talking like this. இந்த மனுஷன் இப்படி பேசுகிறான். He preaches from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிரசங்கிக்கிறான். Lord, what about me? என்னை குறித்த காரியம் என்ன? Don't you believe that God could speak to you, dear friend? தேவன் உன்னோடு கூட பேச மாட்டார் என்று உன்னால நம்ப முடியலையா? Don't you think that this is very important in your life? உன்னுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம்னு நீ நினைக்கலையா? Because just living a vague Christian life, not knowing where you go, is it all right, do you think? நீ ஏதோ ஒரு மேலோட்டமான ஒரு எந்த போயிட்டுருக்கன்னு சரி ஆராய்ந்து பார்க்க கூடாதபடிக்கு வாழுகிற ஒரு வாழ்க்கையில வாழும்படியான காரியம் சரி என்று நினைக்கிறையா? You don't want to be scrutinized. நீ ஆராய்ந்து அறியப்பட விரும்பல. Oh, Saint Paul, that psalmist say, சங்கீதக்காரன் சொன்னான், Oh Lord, search my heart. ஆண்டவரே, என் இருதயத்தை நீர் ஆராய்ந்தறியும். Lord, know my thoughts. என்னுடைய சிந்தனைகளை ஆராய்ந்தறியும். Oh dear people, are you willing? அதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறையா? Are you willing to go and pray like this man of God? இந்த மனிதனை போல போய் நீதாமே ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறையா? Oh, the psalmist say, Lord, search my heart. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து பார்த்தரலும். If there is any wicked way, ஏதாகிலும் பொல்லாத வழி இருக்குமானால் நீக்கி போடும். Remove it, Lord. Are you willing to be honest in praying like this? நீ இப்படி ஜெபிக்கிறதுல நீ நேர்மையா இருக்க விரும்புகிறையா? Psalm 139 23 and 24. சங்கீதம் 139 23 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். Search me, O God, and know my heart. Search me, O God, search me. ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து அறியும். I could not understand. அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. I could not, in what way I am not pleasing to thee. உமக்கு பிரியமில்லாமல் எந்த காரியத்தில் இருக்கேன்மால விளங்கிக் கொள்ள முடியும். But you search me, O God. நீர் என்னை ஆராய்ந்து பார்த்தருளும் ஆண்டவரே. And know my heart. இருதயத்தை அறிந்து கொள்ளும். Dear people, this heart is deceitful and wicked. இந்த இருதயம் பொல்லாதது, ஏமாற்றுகிறது. Above all, the heart is deceitful and wicked. எல்லாவற்றை பார்க்க இருதயம் திருக்கும் மகா கேடுள்ளதுமா இருக்கு. Your own heart you could not understand. உடைய சொந்த இருதயத்தினால விலகிக் கொள்ள முடியவில்லை. Are you really honest to go to God and pray this prayer? நீ தேவனிடத்தில் போய் இந்த ஜெபம் ஜெபிக்க நீ நேர்மையா சொல்றியா? Are you willing, Father? நீ விருப்பமா இருக்கிறையா? Oh, probably when you hear this sermon, இந்த செய்தியை நீ கேட்கும் பொழுது probably you just casually think is okay, பரவாயில்ல நினைக்கிற. You don't have a diligence. அதை குறித்த கருத்து உன்னிடத்தில் இல்லை. You don't have a sincerity. நேர்மையா இல்லை நீயே. You don't want to pray like this. ஜெபிக்க நீ விரும்பல. Search me, O God, and know my heart. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். And know my thoughts. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். And see if there be any wicked way in me. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ, ஏதாகிலும் இருக்குமானால், உம்மை துக்கப்படுத்தும்படியான காரியம் ஏதாகிலும் இருக்குமானால், if there is anything which grieves your heart, Lord, நித்திய வழியில் என்னை நடத்தும். And lead me in the way everlasting. Take it away and lead me in the everlasting. அதை நீர் எடுத்து போட்டு நித்திய வழியில் என்னை நடத்தும்.
Are you willing to be honest to pray like this? விதமாக நீ ஜெபிக்க ஆயத்தமுள்ள ஒரு நபராக இருக்கிறையா? அம்யாலே there is an intimate fellowship is needed. தேவனோடு கூட உனக்கு உறவு தேவை. When you want an intimate fellowship, ஒரு நெருக்கமான உறவு இருக்க வேண்டும் என விரும்புவாயானால், you will be ready to take away everything which is not pleasing to God. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் எடுத்து போட ஆயத்தமுள்ள ஒரு நபராய் நீ காணப்படுவாய். He that loveth more than me is not worthy of me. என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. He that taketh not his cross and follow me, he is not worthy of me. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றான் எனக்கு பாத்திரன் அல்ல. He that who is not willing to lose his life is not worthy of me. என் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனை இழக்க ஆயத்தமாய் இல்லாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. Oh dear people, how are you today? நீ இன்றைக்கு எவ்விதமாய் காணப்படுகிறாய்? Probably once you were reading the word of God sincerely. ஒரு சமயத்தில் தேவனுடைய வார்த்தையை ரொம்ப கருத்தாய் படித்தாய். You were praying to God sincerely. ஆண்டவரிடத்தில் நீ அவதமாக உண்மையான ஒரு நிலையில் ஜெபித்துக் கொண்டிருந்தாய். But the time passed. Now you don't have a true living fellowship, intimate fellowship with God. காலம் கடந்து போய்விட்டது. இப்பொழுது தேவனோடு கூட உனக்கு நெருக்கமான உறவு என்பது இல்லை. Prayer is not the one which you don't like. ஜெபம் என்பதை நீ உண்மையாக விரும்புறதில்லை. The word of God really speaking is not sweet to you. தேவனுடைய வார்த்தை உனக்கு இனிமையாக இல்லை. You appear to be a Christian. நீ ஒரு கிறிஸ்தவனை போல தோற்றமளிக்கிறாய். But you are too far from God. தேவனுக்கு மிக தூரமாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். How about your life? How about the intimacy with God? தேவனோடு நெருங்கிய தொடர்பு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? Jacob said, Lord, you saved me. ஆண்டவரே, என்னை நீ ரட்சித்தீர். But who are you? What is your name? உம்முடைய பெயர் என்ன? What is your name? Oh dear people, why should Jacob ask for his name? ஏன் அவருடைய பெயரை அவன் அறிந்து கொள்ள விரும்பினான்? Oh, many people are satisfied that they are blessed. அவர்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓ போதும், this is enough. What is the use of knowing God and living for Him? அவரை அறிந்து அவருக்காக வாழ்கிறதுனால என்ன பிரயோஜனம்? Oh dear people, if you have no intimacy with God, you have no part in all the sufferings which he went through. கடந்து போன பாடுகளில் உனக்கு எந்த பங்களிப்பில்லை. Your sins are not forgiven truly. உன்னுடைய பாவங்கள் உண்மையாலுமே ரட்சிக்கப்படவில்லை. You are not reconciled with God. தேவனோடு நீ ஒப்புரவாகலை. You are not reconciled with God. தேவனோடு ஒப்புரவாகவில்லை. The Bible says, வேதம் சொல்லுகிறது, when he asked his name, அவருடைய பெயரை கேட்ட பொழுது, the Bible says, வேதம் சொல்லுகிறது, Genesis 32:29, ஆதியாம் 22:39, and Jacob asked him and said, tell me, I pray thee, thy name. And he said, wherefore is it thou dost ask after my name? And he blessed him there. Yes. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். There he forgave his sins. அவருடைய பாவங்களை மன்னித்தார். There he approved the new name given. புதிய பெயரை கொடுத்ததை அவர் இவ்விதமாக காணான். He is not only the God of Isaac and Abraham. ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் மாத்திரமல்ல,
He is now the God of Jacob. யாக்கோபனுடைய தேவன். Can God say, I am the God of this person? இந்த மனிதனுடைய தேவன். I am the God of David. தாவீதனுடைய மனிதன். Oh dear people, God wants to identify with his child. தன்னுடைய பிள்ளையோடு தன்னை அவர் இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். Can God identify himself with your name? உன்னுடைய பெயரோடு அவர் தன்னை அவிதமாக இனம் கண்டு கொள்ள விரும்ப முடியுமா? Can God say such and such person's God? இவ்விதமான இந்த மனிதனுடைய, because I am in him and he is in me. ஏனென்றால் அவன் என்னில் இருக்கிறான், நான் அவனில் இருக்கிறேன். There is an intimacy. அங்கு நெருக்கமான தொடர்பு ஏற்படுகிறது. Oh dear people, when I really think of such preachings which people don't like it, இவ்விதமான பிரசங்களை மக்கள் விரும்புகிறதில்லை என்று நான் பார்க்கும் பொழுது, oh how much my heart aches. இதயம் இவ்வளவு வேதனைப்படுகிறது. Oh why God, the life giving preaching the word of God is something strange to these people. ஐயோ, ஜீவனை கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையின் பிரசங்கம் இந்த மக்களுக்கு அந்நிய காரியமாய் காணப்படுகிறது. The Lord said, வேதத்தினுடைய மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், இதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். I have written the glory of his word, but they thought that it is a strange thing. Whatever I preach may be I am afraid that it should not be a strange thing, dear friend. ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ணது உனக்கு ஒரு அந்நிய காரியமாய் காணப்படுகிறதா? Or else is it really hits your heart to obey the word of God he speaks now? அல்லது உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக உன்னுடைய இருதயத்தை அது பாதிக்கிறதாக இருக்கிறதா? I would like to tell you the fifth thing. ஐந்தாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Dear people, here Bible says, he was the man. Oh dear people, this person, closeness to God requires humility. தேவனுக்கு நீ நெருக்க வரணும்னு சொன்னா தாழ்மை தேவை. If you want to have an intimate fellowship with God, தேவனோடு நெருங்கிய தொடர்பை நீ விரும்புவாயானால், you must be humble enough to acknowledge your need. உன்னுடைய தேவையை நீ அறிக்கையிட ஆயத்தமாக இருக்க வேண்டும். You must have the spiritual sensitivity to acknowledge of the lack of your spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவை விளங்கிக் கொள்ளும்படியான ஒரு ஆவிக்குரிய உணர்வு உன்னுடைய வாழ்க்கையில தேவை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, you need this great humility. இந்த தாழ்மை உன்னுடைய வாழ்க்கையில தேவை. Genesis 32:31, ஆதியாகமம் 32 அதிகாரம் 31 வசனம். The sun rose above him as he passed Peniel, and he was limping because of his hip. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சந்துகளினாலே நொண்டி நொண்டி நடந்தான். The whole night he was wrestling. முழு இரவுமே அவன் போராடுகிறான். Oh dear people, don't make the spiritual things so cheap. ஆவிக்குரிய காரியத்தை மலிவாக எண்ணாத. Oh, if the very God should come down to give such a great salvation, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இந்த தேவனே வானத்தின் மகிமையெல்லாம் விட்டு வர வேண்டுமானால், leaving all of his glory to come as a helpless child, a man in this world. எல்லா மகிமையை விட்டு இந்த உலகத்தில் ஒரு உதவியற்ற ஒரு மனிதனாய் குழந்தையாய் வர வேண்டுமானால், the cost of it is so much to him.
அது அவருக்கு மிகப்பெரிய விலைக்கிரயம் செலுத்த வேண்டியதானது ஒன்றாக இருக்கிறது. The cost of his suffering is so much for him. அவர் பட்ட பாடுகள் என்பது அவருக்கு அதிகமான வேதனைக்குரிய ஒரு காரியம். அதற்கு அவர் கிளைக்கிறையம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. Don't think that spiritual things that you could get so cheaply. ஆவிக்குரிய காரியங்களை மலிவாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக நினைத்துக் கொள்ளாத. Don't think that you could live as you like in this world and you could go to heaven. நீ உன்னுடைய வாழ்க்கையில விரும்புகிறபடியெல்லாம் வாழ்ந்துட்டு நீ பரலோகத்துக்கு போவ நினைக்காத. Don't think if God is not your first priority that God will welcome you when you go there in heaven. உன்னுடைய வாழ்க்கையில தேவனை முதலாவது நீ வைக்காம நீ பரலோகத்துக்கு போகும்பொழுது தேவன் உன்னை மெச்சிக் கொள்வார் என்று எண்ணாத. You are not prepared to take up the cross. சிலுவை எடுத்துக்கொள்ள நீ ஆயத்தமா இல்லை. You are not prepared to love God more than anything, any one of your family members. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்ப நபர்களை காட்டிலும் ஆண்டவரை நீ முதலாவது வைக்க அதிகமாக நேசிக்க நீ ஆயத்தமா இல்லை. You are not prepared to lose your life. It is needed for the attaining the salvation. இந்த ரட்சிப்பை பெறும்படியாக உன்னுடைய ஆத்துமா உன்னுடைய வாழ்க்கை இழந்து போக நீ ஆயத்தமா இல்லை. On what basis probably if you go to heaven? நீ பரலோகத்துக்கு போகும் பொழுது என்ன அடிப்படையில்? Suppose if God asks you on what basis I should let you in heaven, பரலோகத்தில் உன்னை நான் நுழையும்படியாக விடும்படியான எந்த ஒரு காரணத்தை நீ காட்டேன்னு சொன்னா, what could you say? I tell you dear friend, நீ என்ன காரணம் சொல்லுவ? Can you say on Sunday I went to the church, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனேன்னு சொல்லுவியா? I prayed, ஜெபிச்ச, I read the word of God, உடைய வார்த்தை, oh so many things I did, அநேக காரியங்களை செய்ய, I gave tithes to the ministry, ஊழியத்துக்கு தசம்பாத்தை கொடுத்த, I gave the offerings, பணத்தை கொடுத்த. Even in that many of you are not true. உடைய வாழ்க்கையில் நிறைய பணத்தில் நீ உண்மையா இல்லையா? உண்மையா இல்லை. You are a robber of the tithes of God. தேவனுடைய தசம்பாத்தை திருடன் நீயே. You are not willing to dip part of money as offering to God. தேவனுக்கு கொடுக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லை. You want to gather all for you. உனக்கு சேர்த்திக் கொள்ள நீ விரும்புற. And what basis if God asks you to let you in heaven? If all the things which I have mentioned, will it be enough to lead to take you in the heaven? நீ சொன்ன இந்த காரியங்கள் ஒரு நாள் சொன்னதெல்லாம் வாழ்க்கையில பரலோகத்துல உன்னை விடுறதுக்கு போதுமானதா இருக்குன்னு நினைக்கிறியா? Do you think? It's ridiculous. இது ஒரு தமாஷ். God is not your first priority. தேவனுடைய வாழ்க்கையில முதலாவது இல்லை. The Bible says Jacob, யாக்கோபு வேதம் சொல்லுகிறது, and he passed over Peniel. The sun rose upon him and he halted upon his thigh. And பெனியேலை கடந்து போய் சூரியன் உதயமாயிற்று, அந்த தொடை சந்துகளினாலே நொண்டி நடந்தான். Jacob was made lamb by his wrestling match with God. தேவனோடு அவன் போராடினால அவனுடைய அந்த தொடை அந்த ஜாயிண்ட் விட்டு போச்சு. For the proud, பெருமைக்காரரா இருக்கிற, for self sufficient, தன்னிலை தான திருப்தியா இருக்கிறவங்களுக்கு, quick-witted Jacob, this physical disability was a sign of his new humility. அவனுடைய வாழ்க்கையில தன்னை தாழ்த்தினா பார்த்தீங்களா, அதுவே இது ஒரு அடையாளம். He was wrestling until the sun rose. சூரியன் உதிக்கும்படியாக அவன் போராடுகிறான். I tell you dear people, spiritual things are very costly. ஆவிக்குரிய காரியம் ரொம்ப விலை கிரயம் செலுத்துகிற ஒன்று. Humility seems counter culture, counter success. இன்னைக்கு நிறைய தாழ்மைப்படுதல் என்பது இந்த சமுதாயத்தில் விருப்பப்படாத வார்த்தை, இந்த கலாச்சாரத்தில் விருப்பப்படாத வார்த்தை. But in God's world, we become better people when we set aside our pride and lean on Him. ஆனால் ஆண்டவருடைய பகுதி, ஆண்டவருடைய காரியத்தில் நம்முடைய எல்லா பெருமையை விட்டுட்டு தாழ்மை அணிந்து கொள்வதே நம்முடைய வாழ்க்கையில் விருப்பப்படுகிற காரியம். Jacob wasn't the only biblical person who was humbled by God. யாக்கோபு மாத்திரம் இவ்விதமாக தேவனால தாழ்மைப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனாக இல்லை. Take Peter, he was humble when he denied the Lord.
ஆண்டவரை மறுதலித்தவன் தாழ்மைப்படுத்தப்பட்டான். He was broken, உடைபட்டான். Saint Paul, பரிசுத்த பவுல், when he was on the way to Damascus, தமஸ்குவை நோக்கி அவன் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த பொழுது, God broke all his pride. அவருடைய எல்லா பெருமையை தேவன் உடைத்தார். What thou want me to do, O God? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? I tell you, the foremost quality of a spiritual man is humility. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய அதிமுக்கியமான குணம் தாழ்மைங்க. That's why when God gave the thorn in his flesh, அவனுடைய வாழ்க்கையில அந்த முள்ள ஆண்டவர் கொடுத்த பொழுது, he was able to accept it. அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் அவனுக்கு இருந்தது. Yes, 2 Corinthians 12 chapter 7 to 10. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 முதல் 10. Bible says, unless I should be exalted above measure, through the abundance of the revelations there was given to me a thorn in the flesh, the messenger of Satan to buffet me, lest I should be exalted above measure. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருந்தது. How did he deal? The thorn, அந்த முள்ளை குறித்து அவன் என்ன செய்தான்? When it was given by God, தேவனால கொடுக்கப்பட்ட பொழுது, 8th verse, for this thing I besought the Lord thrice, that it might depart from me. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 9th verse, 9வது வசனம், but he said unto me, my grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Most gladly therefore will I rather glory in my infirmities, that the power of Christ may rest upon him me. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 10th verse, therefore I take pleasure in infirmities, in reproaches, in necessities, in persecutions, in distresses for Christ's sake. For when I am weak, then I am strong. Oh, because of this I could accept. என்னுடைய வாழ்க்கையில அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலவல்லவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். Now as I am humble, I am ready to accept reproaches, infirmities, necessities, persecutions and distress. என் வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி, இயேசுவின் நிமித்தம் எது வந்தாலும் சரி, நிந்த, நெருக்கம், மற்றவர்கள் என்னை பழியாக பேசுகிற காரியம், நெருக்கம், நெருக்கப்படுகிற பல வேளைகள், துன்பம், பாடுகள், இடுக்கன், இது எல்லாம் தாழ்மையாக இருக்கிறதுனால நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஐ எம் ஏபிள் டு அக்செப்ட் இட். இட் இஸ் ஆல் கிவன் பை காட். இவளெல்லாம் தேவனால கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறது. No one really be able to be willing to pass through these things unless that person is humble enough. ஒரு மனிதன் தாழ்மையுள்ளவனாக இல்லை என்றால் விதமான பாடுகளை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டாங்க. But God knows what we need, and that our dependence on him instead of ourselves is our greatest strength. நம்மளை நாமே சார்ந்து கொள்வதற்கு பதிலாக தேவனை மாத்திரமே சார்ந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை. Depending on God alone, தேவனை மாத்திரமே சார்ந்து வாழுகிற, for everything and anything. எதற்கும் he had a new ailment but also a new identity, a new name and a new intimacy with God. இப்பொழுது அவனுக்கு புதிய ஒரு பலவீனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஒரு மனிதனாக அவன் கிறிஸ்துவுக்குள் இனம் கண்டுகொள்ளப்பட்டான். A new name
and a new intimacy with God. ஒரு புதிய பெயர், தேவனோடு கூட கொண்டிருக்கிற புதிய ஒரு தொடர்பு. Dear friend, I would like to conclude. நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். After Jacob's wrestling match, he saw his brother Esau. இந்த யுத்தத்துக்கு பின்னால் தேவனோடு மல்யுத்தம் ஈசாவை சந்திக்கிறான். Instead of killing him, his brother met him with an embrace and tears of joy. யாக்கோபை கொல்வதற்கு பதிலாக அவனுடைய சகோதரன் கண்ணீரோடு கூட அவனை தழுவுகிறான். Esau had forgiven his brother. ஏசா அவனுடைய சகோதரனை மன்னித்து விட்டான். Jacob's life was spared. யாக்கோபுடைய வாழ்க்கையானது, உயிரானது அங்கு பாதுகாக்கப்படுகிறது. Esau didn't even want any of the possessions that Jacob had offered him, though he accepted them at Jacob's insistence. யாக்கோபுடைய இந்த பொண்ணு பொருள் அவன் ஏற்றுக்கொள்ள விரும்பல. யாக்கோபு கடைசியாக வலுக்கட்டாயப்படுத்ததினால் அவன் ஏற்றுக்கொண்டான். He only waited to be right with his brother. தன்னுடைய சகோதரனோடு அவன் சரியாக வேண்டும் என்று தான் விரும்பினான். He was able to forgive Jacob. யாக்கோபை கூட அவனால் மன்னிக்க முடிந்தது. When God forgives you, தேவன் உன்னை மன்னிக்கும் பொழுது, all the rest of the things will be automatically be corrected. மற்ற எல்லாம் சரிபடுத்தப்படும். His favorite son would be detroit. Oh dear people, when you think of the rest of his life of Jacob, யாக்கோபனுடைய பின்னால வாழ்க்கையெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது, it was not a happier life as it was according to the world. உலக ரீதியா அவன் சந்தித்த சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. Yes, his own daughter was molested. அவருடைய சொந்த மகள் அவ்விதமாக தீட்டுப்பட்டாள். He has to lose Rachel in childbirth. பெஞ்சமின் குழந்தை பிறக்கும் பொழுது ரேச்சலை அவன் இழக்க வேண்டியதாக இருந்தது. He loved her so much. அதிகமாய் நேசித்தான். But a time came he has to depart from Rachel. அந்த ரேச்சலை விட்டு, ராகேலை விட்டு அவள் பிரியும்படியான ஒரு வேலை வந்தது. His favorite son would be betrayed by his older brothers and sold into slavery. சொந்த மகனங்களே, அவன் விரும்பின மகனை ஒரு அடிமையாக எகிப்தில் விட்டுட்டு போய் பேசினாங்க. They lied. Jacob's life was finally spent in Egypt. யாக்கோபுடைய வாழ்க்கை கடைசியில் எகிப்தில், a strange land where he died. மரித்த அந்த இடத்துல. This is life, dear people. இதுதான் வாழ்க்கை. Though it all, God reminds him time and again that he is with him. His promise is all true, even if Jacob can't see how they are possible at the time. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் அவனோடு யாக்கோபோடு இருந்து அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் அவன் பிடித்து கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவன் வழிநடத்தப்பட்டான். As you read the accounts of Jacob's wrestling match, what part of his story can you identify with? இந்த யாக்கோபு மல்யுத்தம் பண்ணின இந்த நிகழ்வில் நீ எதில் உன்னை நீ பொருத்தி கொள்ள விரும்புகிறாய்? Where do you need to seek forgiveness? எந்த இடத்துல நீ மன்னிப்பை தேட வேண்டியதாக இருக்கிறது? Are you persevering in your pursuit of God for a living relationship? ஒரு ஜீவனுள்ள தொடர்பை தேவனோடு கொண்டு இருக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீ பின்பற்றுகிற தொடர்ச்சியான அந்த ஊக்கத்தோடு நீ காணப்படுகிறையா? How can you draw closer to him and be humble? உன் வாழ்க்கையில் அவருக்கு நெருக்கமாக வந்து நீ எப்படி தாழ்மைப்பட போகிற? Oh dear people, God calls you this evening for a life of blessing like Jacob. இந்த மாலையில் தேவன் ஒரு ஆசீர்வாதமுள்ள யாக்கோபின் வாழ்க்கையை போல வாழும்படியாக உன்னை அழைக்கிறார். I don't know how the later life of you and me, இனி வருகிற காலத்தில் நீங்களும் நான் எப்படி வாழப்போகிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல. But I am tell you, when you reconcile with God, தேவனோடு நீ உன்னை உட்படுத்தி கொண்டு ஒப்புரவாகும் பொழுது
God will be with you. தேவனோடு கூட இருப்பார். His promises will be true to you. அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு உண்மையாக இருக்கும். Would you like to commit your life to God and surrender to Him? வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை முற்றுமாக அவருக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறையா? Or else will you despise this great love? அல்லது இந்த அன்பை நீ புறக்கணிக்கிறையா? Let's pray. ஜெபிப்போம். Our Heavenly Father, எங்கள் அன்பின் பிதாவே, today we saw this great man of God and his life and the lessons that we could learn from his life. இந்த மகா பெரிய உன்னதமான தெய்வ மனிதனை குறித்தும் உடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை குறித்து இன்றைக்கு பேசினீர். Lord, we bow down before thee, O God. ஆண்டவரே, உமக்கு முன்பாகங்களை தாழ்த்தி வருகிறோம். Have mercy upon us. எங்கள் பேரில் இரக்கமாயிரும். O Lord, have mercy upon this dear people. இந்த மக்கள் பேரில் நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.